ஈரான் வந்து தெளிவாக சொல்லிட்டான், எங்கள் தீவு வழியாக போகிற கப்பல் எது வந்தாலும் அடி பண்ணுறான். கொக்கு கண்ணி குத்தி வச்சுக்கிற மாதிரி குத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கான். கப்பலை எடுத்துட்டு வாடா. அழிவு தான், எல்லாருக்கும் அழிவு. அவன் முடிவே எடுத்துட்டான், ஈரானும் முடிவு எடுத்துட்டான். தம்பி, எத்தனை லாக்டவுன் போட்டாலும் பணக்காரனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாதம் மாதம் சம்பளம் வரும், வாங்கி வாங்கி சாப்பிட்றலாம். நம்ம அன்றாட பிழப்பு நடத்துகிறவங்களை எங்கே போகிறது? டீசல் இப்போ விலையேற போகுது. சிலிண்டர் அறிவிச்சாரில் வீட்டு சிலிண்டர் வந்து தம்பி 60 ரூபா விலையேறுது. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் அப்படியே மரணம் அடிங்கிற மாதிரி தான் இருக்கும். 6 ரூபா 70 காசு விற்ற முட்டை கொள்முதல் விலையே 4 ரூபா 80 காசுக்கு போயிட்டு 6 ரூபா விற்ற முட்டை. அமெரிக்காவோட ராணுவ வீரர் ஒருத்தர் பேசியிருக்காரு, ஒரு அசம்பிளி நடக்குது, அதாவது டிஸ்கஷன். அப்போ கத்துறாத அவர் வெள்ளதுக்கிட்டு வர்றாங்க. இஸ்ரேலுக்காக நம்ம ஏன்டா சாகணும்? அமெரிக்காவுக்கு சொல்லு, அது பேட்ரியாட்டிசம். நான் சாகுறேன். அடுத்து பெட்ரோல் டீசல் விலையேறது. தம்பி, பெட்ரோல் டீசல் விலையேறா ஆட்டோமேட்டிக் பஸ் டிக்கெட்லாம் விலையேறி தான் மாற்றுக்கிறதே இல்லை. அத்தியாவசியம் குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு கொடுக்குற பால் விலையேறும், பிரெட்டு எல்லாமே விலையேறும். போட்டிருக்க சட்டை துணிமணி எல்லாம் விலையேறும். செல்ஃபோன் மட்டும் விலை கம்மியாக இருக்கும். வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சோறு அருமையாக சொன்னார்ல நம்ம அதிபர் என்ன, 5G வந்துருச்சு ராஜா. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊற்றணும். செமல்ல. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த போரால் இந்தியாவில் வந்து நிறைய பொருளோட விலை வந்து அதிகமாக போகுது. முக்கியமாக பெட்ரோல், டீசல், எரிவாயு இதெல்லாம் வந்து உச்சபட்ச விலையை தொடப்போகுதுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொல்லி ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ வந்து மத்திய அரசு அறிவிக்கிறாங்க சிலிண்டர் விலை அதிகமாகுது அப்படின்னு. அன்றே கணித்தார் தமிழந்தன் சொல்கிற வழி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபஸ்ட்டு இந்த விலையேற்றத்தை. நான் எக்கனாமிக்ஸ் படித்தவன், முதல் விஷயம். ஓகே. பொருளியல் படித்தவன், ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் மாவட்டத்தில். எங்கள் மாவட்டத்தில் 197 மார்க் எடுத்த 200க்கு. ஒரு விஷயத்தை பார்த்தா தெரியும் இது என்ன நடக்கும் அடுத்தது அப்படின்னு சொல்லி. கன்சியூமர், எண்ட் யூசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளாம் எண்ட் யூசர், கடைநிலை பயன்பாட்டாளர். உலகத்திலே விற்காத பெட்ரோலை நம்ம முதல்ல கட்டுறதும், உலகத்திலே விற்காத எரிவாயு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். எதுவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது, நம்மள்ட்ட இல்லை. அது தான் ஃபாரின் மேக் கார்லாம் இங்கே வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நாள்லேயே மண்டையை போட்டுருதா இல்லையா? ஆமாம் சார். ஜெர்மன் மேக் காரு, ஆடி, BMW, ஜாக்வார் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தாங்காது நம்மளோட டெம்பரேச்சருக்கு அந்த வண்டி. பிகாஸ் நம்ம தயாரிப்பே மேனுஃபேக்சரிங் ஃபால்ட். இப்போ நான் சொன்னதில் வந்து முட்டை விலை நேற்று 5 ரூபாய்க்கு வந்துருச்சு. கொள்முதல் விலை 4 ரூபா 80 காசுக்கு போயிட்டு 6 ரூபா 70 காசு விற்ற முட்டை கொள்முதல் விலையே 4 ரூபா 80 காசுக்கு போயிட்டு 6 ரூபா விற்ற முட்டை. இது வந்து நீங்கள் பேரளவில் ஆம்லேட் போட்டு சாப்பிட்றீங்க, முட்டை குறைஞ்சிட்டு நினைப்பீங்க. எத்தனை நாளைக்கு முட்டை குறையும்? ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட லாஸ் போக ஆரம்பிச்சுன்னா ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க, வியாபாரம் இருக்காது. அடுத்து எக்ஸ்போர்ட் இல்லை. எக்ஸ்போர்ட் இருந்தால் முட்டை விலை இருக்கும், ஒரு ஆவரேஜ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இல்லை. அடுத்து காய்கறி எல்லாம் பட்டு விலை கம்மியில் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு கிடைக்கும். இன்னொரு 10 நாள், இன்னொரு 3 நாளில் போட்டோம். இன்னொரு 3 நாளில் 5 கிலோ தக்காளி பழம் 50 ரூபா, 5 கிலோ கத்திரிக்காய் 50 ரூபா இப்படி விற்கும். அப்புறம் 1 கிலோ கத்திரிக்காய் 50 ரூபாய்க்கு போகும். காரணம் ப்ரொடக்ஷன் இருக்காது. இதான் எக்கனாமிக்ஸ் சொல்லி கொடுத்தது. எக்கனாமிக்ஸ் சொன்னது தான். லாஸுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க, நிப்பாட்டிக்குவாங்க. இதுக்கு சும்மா திட்டத்துக்கு முட்டைக்கோசை இது பண்ணி ரொட்டேட் ரூட் அடிக்கிறதுக்கு எதுக்கடா ப்ரொடக்ஷன் பண்ணணும்? அதை பலான வச்சுக்கவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. அழுகி போகிற பொருள், முட்டை அழுகி போயிடும், கோழி செத்து போயிடும். இதெல்லாம் அன்றாட யூசேஜ். ஹோட்டலில் டிஃபன் விலை ஏறும், ஹோட்டலில் சாப்பாடு விலை ஏறும், காய்கறி விலை ஏறுது இல்லை? எப்படி கொடுக்க முடியும்? அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கொடுக்க முடியாது. சேலரியெல்லாம் அப்படியே தானே பாருங்க, ஸ்டேக்னெண்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் ரேட் ஏற ஆரம்பிக்க போகுது. இதுதான் என்னோட பயமே. நீ எங்கேயே சண்டை போட்டு எங்கேயோ ஒழிஞ்சு போங்க, அது எனக்கு தேவையே இல்லை. ஆனால் எல்லா நாடையும் பாதிச்சிடும். ஆனால் சில வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த விலை ஏற்றத்தால் பணக்காரர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா 100 ரூபா கொடுத்து வாங்கலாம். ஆனால் சாமானிய மக்கள் ஒன்று இருக்குது. தம்பி, எத்தனை லாக்டவுன் போட்டாலும் பணக்காரருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாதம் மாதம் சம்பளம் வரும், வாங்கி வாங்கி சாப்பிட்றலாம். நம்ம அன்றாட பிழப்பு நடத்துகிறவங்களை எங்கே போகிறது? கோவிட் லாக்டவுனுடையெல்லாம் வழக்கறிஞர்கள்லாம் எவ்வளோ தர்ம சங்கடமான நிலைமைக்கு நாங்கள் போயிட்டோம் தெரியுமா? தள்ளப்பட்டோம். நம்மள்ட்ட ஏதோ டிரைவிங் இருந்து லாரி ஏறி ஓட்டு ஜாலியாக அப்படி மாதிரி பேக்கப்பில் இருந்தோம். பட் அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்க முடியும்? செகண்ட் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, பண்ண முடியும், பண்ண தெரியும். எதுவுமே இல்லைனா 10 லாரி வாங்கியாவது நான் ஓட்டுவேன். ஓட்டுறதுக்கு டீசல் எங்கேருந்து வாங்குறது? டீசல் வராதில்ல. டீசல் இப்போ விலையேற போகுது. சிலிண்டர் அறிவிச்சாரில் வீட்டு சிலிண்டர் வந்து தம்பி 60 ரூபா விலையேறது. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் அப்படியே மரணம் அடிங்கிற மாதிரி தான் இருக்கும். 928 ரூபா ஒரு வீட்டு சிலிண்டர் வந்துருச்சு. 14.2 கிலோ எடை கொண்ட எல்பிஜி சிலிண்டரு 868 ரூபா 50 காசுலேருந்து 928 ரூபா உயர்ந்திருக்கு. சென்னையில் ஒரு சிலிண்டரோட விலை 928 ரூபா 50 காசு.
மும்பையில் 915 ரூபா 50 காசு, கொல்கத்தாவில் 930 ரூபா ஒரு சிலிண்டரு, வணிக சிலிண்டரு, அதாவது இந்த ஹோட்டல்ஸ் கார் கமர்ஷியல் பெருசு ஹைட்டு 19 கிலோ உள்ளது 1928 ரூபா 50 காசுலேருந்து 2043 ரூபா 50 பைசாவுக்கு உயர்வாயிருக்கு. கடந்த 11 மாதத்துல தான் விலை உயர்வு, 25க்கு பிறகு சிலிண்டர் விலையேறிருக்கு. ரொம்ப தூரத்தில் இல்லை, இது வந்து உனக்கு ஒரு சும்மா ட்ரையல் பேஸில் விலையேற்றுறாங்க. இதெல்லாம் விலையெல்லாம் கிடையாது, இன்னும் இருக்குது பாக்கி. ராஜா கொஞ்சம் அங்கே பாரு, ட்ரெய்லர் தானே பார்த்தேன், அங்கே பாரு. அடுத்து வரும் அப்படியே பெட்ரோல் டீசலுக்கு இறக்குவாங்க. பெட்ரோல் டீசல் இல்லாமல் என்ன செய்கிறது? பெட்ரோல் டீசல்லாம் மின்சாரம் தடைப்படும் தம்பி. இப்போ நம்ம முழுசாக கோலை நம்பி நிலக்கரியை நம்பியெல்லாம் நம்ம மின்சாரம் இல்லை. பெரிய பெரிய கம்பெனிஸில் உள்ள ஜென்சேடை நம்பி இருக்குது நம்ம மின்சாரம். ஜென்ரேட்டர் வச்சு மேட்ச் பண்ணணும்ல, மின்சாரம் எங்கேருந்து வரும்? வராது. இங்கே டெர்மினல், பவர் டெர்மினல் இருக்குல்ல 800, அது உட்காரும். இதெல்லாம் பின்னாடி உள்ள ஆபத்துகள் தம்பி. நம்மளை சுற்றி ஒரு பயோவார் செட் பண்ணிட்டாங்க, செக் மேட்னு சொல்லுவாங்களே, 4 பக்கம் குழி வெட்டி வச்சாச்சு. எங்கிட்டு போனாலும் குழிக்குள்ளே தான் விழுவேன், தப்பிக்கவே முடியாது. ஏன்னா ஈரான் வந்து தெளிவாக சொல்லிட்டான், எங்கள் தீவு வழியாக போகிற கப்பல் எது வந்தாலும் அடிப்பண்டான்னு. கொக்கு கண்ணி குத்தி வச்சுக்கிற மாதிரி குத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கான். வா கப்பலை எடுத்துகிட்டு வாடா, நீ அழிவு தான், எல்லாருக்கும் அழிவு. அவன் முடிவே எடுத்துட்டான், ஈரானும் முடிவு எடுத்துட்டான், அழிவு. வா நீனும் சாவு நானும் சாவுறேன், வா ஒருத்தனையும் உயிரோட இருக்க வேண்டாம். ஏன்னா முக்கியமான எண்ணெய் வளங்கள் உள்ள கண்ட்ரிஸ் பூரா கல்ஃபு தான். கத்தாரு, பக்ரைனு, துபாய் வழியாக தான் எல்லா வர்த்தகமும் நடக்குது. துபாய் வந்து கமர்ஷியலானது தம்பி, சென்னை மாரி வச்சுக்கோங்க, சிங்கப்பூர் மாரி வச்சுக்கங்களேன், அப்படி சொன்னால் ஈஸியாக இருக்கும். அது கமர்ஷியல், நீ போனாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், நான் போனாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த உள்ளூர்காரனை சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஒரு ஷேர் ஹோல்டரு, அது அங்கே வாடகைக்கே கிடைக்கிறாங்க ஆள். அந்த உள்ளூர் ஷேர் ஹோல்டர் ஒரு ஆள் கிடைப்பாங்க உங்களுக்கு, அதெல்லாம் கம்பெனிஸ் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. நீ பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், வேலைக்கு போய்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம். துபாய் வெயில் தானே ஒழிய எல்லா சௌரிய சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு கண்ட்ரினா துபாய் தான். ஜாலியாக இருக்கிறதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் வந்த கண்ட்ரி, வாழ்வாதாரத்துக்கு, சேஃப்டி மெஷர்மெண்ட், எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அங்கே உண்டு. ஆனால் நீ டோட்டல் காலி, டோட்டல் காலி. என்ன வழியாக தானே போணுச்சு. நான் அவனை சண்டைக்காரங்கிற, நீ அவனை கூப்பிட்டு சோறு போட்டுக்கிட்டு இருக்க, முதல்ல ஒன்றே வெட்டணும்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் அமெரிக்காவிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பதுமானமாக நீங்கள் எங்கிட்ட விருந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஓந்தல்ல போகிறேன்டா அப்படி கொண்ட. ஈரான் என்ன ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா, டோட்டலாக நீ பியூர் இஸ்லாத் சரியத்துக்கு எதிராக உள்ள எல்லாரையும் நான் காலி பண்ணுறாங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. ஓஹோ, எங்களை நீ காலி பண்ணணும் இல்லை, வா நீனு வா, 2 பேரும் செத்து போவோம், அழிவோம், இதுதான் முடிவு. இதைத்தான் பயணிக்கிறது. அமெரிக்காவோட இராணுவ வீரர் ஒருத்தர் பேசியிருக்கார், ஒரு அசம்பிளி நடக்குது, அதாவது டிஸ்கஷன். அப்போ கத்துறாரு, அவர் வெள்ளதுக்கிட்டு வர்றாங்க, இஸ்ரேலுக்காக நம்ம ஏன்டா சாகணும்? ஒரு ராணுவ வீரர் சொல்றாரு, ராணுவ வீரர் இஸ்ரேலுக்காக நாங்கள் எதுக்கு சாகணும்? அமெரிக்காவுக்கு சொல்லு, அது பேட்ரியாட்டிசம், நான் சாவுறேன், நான் எதுக்கு இன்னொரு நாட்டுக்காக சாகணும்? தம்பி, இப்போ இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கு சண்டைன்னா இந்திய ராணுவ வீரர்கள் சாவ தயார், என் ராணுவ வீரர்கள் உயிரினும் மேலான ராணுவ சாவ தயார். இன்னொரு நாட்டுக்காக வக்காலத்து வாங்க போய் நான் ஏன்டா சாகணும்? பணம் கேட்க மாட்டாங்களா? இதான் சார், இந்த ஒரு விஷயம் அந்த அமெரிக்கா தலைவர் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியல. ட்ரம்ப்புக்கு எல்லாமே தெரியும் தம்பி, பக்கா லூஸு, படித்த பதுமானமான பைத்தியம், அழிவு. ஒரு ஜோசியக்காரர் டிங்குன்னு பேசுவார்ல, எல்லா ஜோசியக்காரரும் சொன்னாங்க ட்ரம்ப் வரப்போகிறாரு, பெரிய வறட்சியை சந்திக்க போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? வெயில் எப்படி இருக்குப்பா, இது என்ன மாதம் அது? மார்ச் சார். மார்ச் எத்தனை இன்னைக்கு? 10 தேதி அவ்வளோ தம்பி. வெயில் அப்படி பொழக்குது, அப்படியே 2 ஊற்று துரத்துறன்னு. எக்ஸ்டெண்டான குளிரையும் பார்க்குறோம், எக்ஸ்டெண்டான மழையும் பார்க்குறோம், எக்ஸ்டெண்டான வெயிலையும் பார்க்குறோம். மழையை பார்த்தோமா? கடந்த 5 வருஷமாக மழை எப்படி துரன்னு ஊற்றுதா? குளிர் எப்படி இருந்துச்சு? இப்போ இந்த பனிக்காலம் பயங்கரமாக இருந்தது, வின்டர். சுவிட்சர்லாந்தில் இருக்குமா சென்னையில் இருக்குமான்னு அதே தான், ஸ்பெயினை விட பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ வெளிநாடெல்லாம் அப்படி இல்லை, நம்ம அப்படி ஆகிட்டு இயற்கைக்கு எதிராக நம்ம திரும்பிட்டோம். மரத்தையெல்லாம் வெட்டிட்டோம், மேற்கு தொடர்ச்சியில் உள்ள மரத்தை பூரா வெட்டி எஸ்டேட் ஆக்கிட்டோம். பூமியை குளிர் வைக்க முடியல, புயல் மழை தான் அடிக்கிறார் நம்மாழ்வார், புயல் மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ விலையேற்றத்துக்கு வாங்க, பெட்ரோல் டீசல் விலையேறிடும். பெட்ரோல் டீசல் விலையேறிட்டா காய்கறி விலையேறும், டிரான்ஸ்போர்ட்டு முதல்ல அடி. இப்போ உனக்கு வந்து இப்போ ரோஜாப்பூ இங்கே சென்னைக்கு வருதுன்னா ஓசூர்லேருந்து வருது, பெங்களூர்லேருந்து வருது. அந்த ரோஜாப்பூ வந்து அந்த சுயதோஷனில் தான் வளரும், அதோட விலை ஏறும். தக்காளி பழத்தோட விலை ஏறும், முட்டைக்கோசோட விலை ஏறும், இப்படியே ஏற ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் ஹப்பு எது? சென்னைக்கு வந்து போகணும். கோயம்பேடு மார்க்கெட்டு ஆசியாவிலே பெரிய மார்க்கெட்டு கோயம்பேடு. அதை விட்டால் ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட்டு ஆசியாவிலே பெரிய மார்க்கெட், தென் ஆசியாவில் பெரிய மார்க்கெட் ஒட்டஞ்சித்திரம் தான் பெருசு. அங்கே இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ ஒட்டஞ்சித்திரத்தில் உள்ள காய்கறி வந்து கேரளா போகுது, கேரளாவிலேருந்து மீன் வருது, காசிமேடு பெரிய துறைமுகம். இங்கேருந்து எப்படி கேரளாவுக்கு மீன் போவோம்? இங்கேருந்து வெளிநாட்டுக்கு மீன் போகணும். மீன் வந்து படுவிலை வீழ்ச்சியாக போகுது. மீன் கருவாடாகிறதுக்கு ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இத்தா தானே மீன், எவ்வளோ வாங்கி திம்ப நீ?
போட்டுக்கு போகிறதுக்கு டீசல் வேணும்ல, டீசல் விலை ஏறும்ல, அப்போ மீனோட விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும்ல. வாங்க முடியாது உன்னால். 1 கிலோ வஞ்சிர மீன் 2000 ரூபா வாங்க மாட்டேன். அப்போ போய் மீன் பிடிக்க மாட்டாங்க மீனவர்கள். எதுக்கு வீணாக போயிட்டு? சார் அப்போ காய்கறி விலையேற்றம், இந்த பக்கம் வந்து மீன் விலையேற்றம் எல்லாம் விலையேறிச்சு. அப்போ என்னதான் சார் சாப்பிட்றதுன்னு மக்கள் கேட்பாங்க. ஒன்றுமே வழி இருக்காது. அங்காடி அரிசியை வாங்கி உப்பை போட்டு பொங்கித வேண்டாம். உப்பு கூட விலையேறும். உப்பு விலையிடும். அங்காடி அரிசி டிரான்ஸ்போர்ட் பண்ணணுமே, அதுக்கு டீசல் கேட்க போகிறது. கவர்மெண்டெல்லாம் பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாக போகுது. இன்றைக்கி தெரியாது தம்பி. இன்றைக்கி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் குதிச்சுட்டு கிடக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு பக்கியலுக்கு தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல் அவனை வச்சுருக்கான், அவன் இவனை வச்சுருக்கான்னு அரசியல் பேசிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். எவனை வச்சுருந்தானடா? நம்ம வீட்டுக்கு சோத்துக்கு வழி கிடையாது. பால் விலையேறும். அத்தியாவசியம் குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு கொடுக்குற பால் விலையேறும். பிரெட்டு எல்லாமே விலையேறும். போட்டிருக்க சட்டை துணிமணி எல்லாம் விலையேறும். செல்ஃபோன் மட்டும் விலை கம்மியாக இருக்கும். வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிற? 1 ரூபாய்க்கு ஃபோன் கொண்டு வந்தாங்க தம்பி. டெல்லிக்கு பேச 1 ரூபா தான் அந்த ஃபோனில். ஆனால் வடை 10 ரூபா. டெய்லி டெல்லிக்கு நான் யார்கிட்ட பேச போகிறேன்? 1 ரூபா காயினை போட்டு பொண்ணு முதல்ல ஸ்கீம் வந்தப்போ என்னோட கிரிட்டிசிசம் அது. டெல்லி வடை தாண்டா 1 ரூபாய்க்கு விற்கணும். போடு 10 ரூபாய்க்கு இருக்கட்டும், தேவைப்படுறோம் பேசட்டும். அன்லிமிட்டெட் கால்ஸ், அன்லிமிட்டெட் ஒய்ஃபை எதுக்கு? ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சோறு அருமையாக சொன்னார்ல நம்ம அதிபர் என்ன. 5G வந்துருச்சு ராஜா. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊற்றணும். செமல்ல, நல்ல ஸ்ட்ராட்டஜி. நல்ல ஒரு அவர் பேசுகிறது ட்ரோலாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அவர் பேசுகிறதுலாம் காமெடியாக இருக்கும். ஆனால் பாயிண்ட்டு, கஞ்சி விவசாயி தானே ஊற்றணும். இப்போ எங்கே போகிறது? அந்த விவசாயத்துக்கு உரம் மூட்டை. இப்போ இந்த வருஷம் நான் ஆர்வஸ் பண்ணியிருக்கேன் தம்பி. கையிலேருந்து தான் போட்டு கணக்கு முடிக்கிறேன். வேறு என்ன வெக்கத்தை விட்டு என்ன சொல்கிறது? இந்த வருஷம் என்னோட ஆர்வஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் நான் செலவு பண்ணதையும் இதையும் டேலி பண்ணால் எல்லாம் ஒன்று தான். ஒன்றும் பெருசாக இல்லை. வயல் என் நிலம் மலடாயிடக்கூடாது. அதனால் ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இல்லைன்னா அது மலடாயிடும். நிறையா தேவையற்ற இந்த முள் செடியெல்லாம் வளர்ந்துடும் வயலில். அப்புறம் அதை வயலாக மாற்ற முடியாது. மாந்தோப்பாக போட்டோம், மாமரமாக போட்டோம். வேறு என்ன பண்ணுறது? மெயின்டைன் பண்ண முடியல. அறுவடை சாவடிக்கு ஒன்றுமே ஹார்வெஸ்டர் கூலி, கட்டு கூலி எல்லாம் சரியாக போச்சு. இன்னும் சில விவசாயிகள்லாம் வந்து கடன் வாங்கி மகசூல் பார்க்கணும்னு சொல்லி அப்படி ஒரு நிலைமை. அவங்க நிலைமைலாம் நான் என்னையும் சேர்த்து சொல்லுங்க தம்பி. நானும் விவசாயியாக கடன் வாங்கி தான் போட்டிருக்கேன். அதில் கையிலேருந்து எத்தனை நாளைக்கு அதில் விட்டுக்கிட்டே இருக்க சொல்கிறீங்க? விவசாயங்கிறது என்னோட வாழ்வியல். எங்கள் தலைமுறையாக பண்ணுறாங்களேன்னு நானும் பண்ணுறேன், மல்லு கட்டிக்கிட்டு. இப்போ அந்த நெல்லை எடுத்துக்கொண்டு எங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது? நீ சென்டருக்கு எடுத்துகிட்டு சொல்கிற. டிராக்டருக்கு டீசல் ஊற்றணும். ஹார்வெஸ்டர் மிஷின்கார கூட கேட்பாங்க. யாரையும் தப்பு சொல்கிறது ஒன்றும் இல்லை. விலைவாசி ஏறுது இல்லை. நம்மளோட அடிப்படை எதில் ஓடுதுங்கிறீங்க? இந்த நாடு எதில் ஓடுது? டீசல் பெட்ரோலில் ஓடிட்டுருக்கு, சிலிண்டரில் ஓடிட்டுருக்கு. சிஎன்ஜி கொண்டு வந்தான், எங்கே இருந்து ஓட்டுறது? எத்தனை ஜி கொண்டு வந்தானுங்க? சிஎன்ஜி எங்கே நம்மள்ட்ட இருக்குது? காரணம் நம்மளுடைய பெட்ரோல் வாழ்வாதார எரிபொருள் வாழ்வாதாரம் நம்ம கையில் இல்லை, கல்ஃப் கண்ணில் இருக்குது. அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வெக்கங்கட்ட ஜென்மங்களா, அதையும் கேட்டு உட்காந்துருக்கீங்களடா. ஒரு 15 நாடு நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கலாம், உங்களை அனுமதிக்கிறேன். நீ யாரா அனுமதிக்கிறதுக்கு? அதுவும் பயந்துட்டாங்கன்னு பார்க்கலாமா? ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, ரஷ்யா கிட்ட வந்து நீங்கள் என்ன வாங்கினீங்களா இந்தியாவுக்கு தான் வந்து நாங்கள் வந்து வரி மேலே வரி போடுவோம்னு சொன்னாங்க. எப்சின் ஃபைல்ஸோட விளைவு அது. எப்சின் ஃபைல்ஸோட விளைவு தம்பி. தைரியமாக பேசுங்க. வாயை திறக்க மாட்டாங்களே இன்னைக்கு வரைக்கும். நீ என்ன, நீ வியாபாரம், நான் எங்கே பொருள் வாங்க, நீ என்ன சொல்கிறது? நீ என் பக்கத்துட்டுக்காரன், உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. உன் காம்பவுண்ட் எவ்வளோ வர, என் காம்பவுண்ட் எவ்வளோ வர, என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர, உன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர. நீ இனிமேல் அந்த கல்லை வெட்டி வாங்கிக்கலான்னு சொல்லுவியா? சொல்லுங்க. சொல்ல முடியாதுங்களே. ஆனால் சொல்கிறானே இன்னைக்கு ஒரு ஆள். ரஷ்யாவில் தான் நம்ம என்ன வாங்கிட்டு இருந்தோம். நம்ம ரஷ்யா வந்து நேச நாடு தம்பி. ஒரு உலக போர் வந்தால் நம்ம ரஷ்யா பக்கம் நிற்போம், ரஷ்யா நம்ம பக்கம் நிற்கும். நம்புகிறோம். எவன் எங்காக பிச்சுக்கிட்டு போகிறான்னு யாருக்கு தெரியும்? நம்புகிறோம். ட்ரம்போட வேலையே அதுதான். உலக போரை மூட்டி விட்டு எல்லாரையும் சாகடிச்சு எல்லாம் நம்ம வாயிலையும் வெடி கொண்டு விடும் தம்பி. டம்முன்னு மற்றவன் சாவ உள்ள நியூஸு, நீ சாவ உள்ள தெரியும். உன் கண்ணு முன்னாடி நம்ம அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளை நம்ம எல்லாரையும் பலி கொடுப்போம். அதுக்கு தான் இந்த ட்ரம்போட வேலை. அதான் ஹிட்லரோட 2ஆம் உலக போரை விட இந்த போரோட போக்கு எப்படி கணிக்கவே முடியலன்னு உலகளாவிய ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க சார். ஹிட்லர்லாம் வரலாற்று பிழை தம்பி. ஹிட்லர் வரலாற்று பிழை. அவரையெல்லாம் புகழ்வாலாம் பேசுகிறோம். இந்த சொஸ்திக்கு சின்ன ஒன்று இருக்குல்ல, இப்படி இருக்கும். அதையெல்லாம் கூட டாட்டுவெல்லாம் போட்டுக்கிறான். பைத்தியக்காரனுங்களா? அது என்ன சின்னண்டா, அதை போய் டாட்டு போட்டு வச்சுருக்கீங்க. மரணத்தோட ஒளிடாது. மரண ஒளி, மரண எண்ணம். அது அழிமானம், அழிஞ்சிருவோம் நம்ம. வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன். ஹிட்லரை விட மோசமான ஆள் தம்பி ட்ரம்ப். எவ்வளோ வரலாறு படிச்சிருக்கோம். ஒரு போரையும் நிறுத்துறதுக்கு என்னென்ன பாடுபட்டுருக்காங்க. போரை நிப்பாட்டிடலாம். உடஞ்சி போன கட்டடங்களையும் இழந்து போன உயிரையும் நீ கொடுத்துருவியா? முடியாதுங்களே. முடியாதுல்ல. திருப்பி ரெனோவேட் பண்ணலாம். போனது தானே, கை போனது தானே. ஏடா அர்த்தம் இல்லாமல் ஆரம்பிக்காரன் சாகணும்? அர்த்தமே கிடையாது.
இஸ்ரேலுக்கு அவனுக்கு சண்டைனா கூட்டு பஞ்சாயத்து பேசுகிறது தான் உன் வேலை. இங்கே வாப்பா பேசுனாங்கல்ல ஜெனீவாவில், அதுக்கு பிறகு தான் இவன் கொண்ட கப்பலை நிப்பாட்டினான். யார்? யூஎஸ் ஆப்ரகாம் கப்பலையும் யூஎஸ் போர்டு கப்பலையும் கொண்டு நிப்பாட்டுறது ட்ரம்ப்பு. இரிட்டேட் பண்ணுறாங்க ஈரானை. பொருளாதார தடை வீச்சு அவனுக்கு 14 லட்ச ரூபாய் போயிட்டு ஒரு அவனுடைய ரியாலோட மதிப்பு வாழவே கூடாதுங்கிற முடிவு எடுத்தான். ஒரு குழந்தை உனக்கு கெஞ்சுது, போர் வேண்டாம் வேண்டாம் கும்பிடுது, வேண்டாம் வேண்டாம், சின்ன பிள்ளை எல்லாம் வேடிக்கை பார்க்குறான். பல பேர் சொல்கிறான் முஸ்லீம் தானே சாவட்டும் அப்படின்னு. டேய் என்னடா நியாயம் பேசுகிறீங்க? யாராக இருந்தால் தான் என்னடா இதில் என்னடா ஜாதி மதம் ரத்தம்டா, அது உயிர் சதை மனுஷன் குரல் இருக்குது உணர்ச்சிகள் உள்ளவன், அவன் அநியாயமாக ஏன்டா சாவடிக்கிறீங்க? அவனும் பொறுத்து பார்த்தான் ஈரானும். இனிமேலாம் நாங்கள் எதுக்கு ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் என்னை கொல்ல தான் போகிறேன், எப்படி இருந்தாலும் நாம் அழிவது உறுதி. ஈரானுக்கு தெரிஞ்சு போச்சு, சூழ்ந்துட்டாங்கன்னு. வேறு வழி ஆட்டி திருப்பி அடிப்போம் வா. சரி, இன்னொரு கேள்வி. இப்போ ஈரான் வந்து சொல்லிட்டேன் எங்கள் வழியாக வந்து எந்த ஒரு கப்பலும் போகக்கூடாது, நாங்கள் அடிப்போம்னு சொன்னாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்திய மக்களே பயந்தாங்க. அப்போ இதனால் வந்து எண்ணெயோட விலையேற்றம், கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும், சிலிண்டர் விலை அதிகமாக போதான்னு மக்கள் பயந்து இருக்கும் போது இந்தியா சொன்னாங்க இல்லை விலையேற்றமே ஆகாது, நீங்கள் பயப்பட வேணாம், எல்லா பொருளும் இருக்குது அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நேற்று நடு இரவில் வந்து விலையேற்றம் பண்ணுறாங்க. அப்போது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுது, இதுன்னு வெளியும் ஏறுது. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க சார்? மக்களுக்கு என்ன பார்வை இருக்கு? யார் கள்ள பண்ணிட்டு வச்சுருக்கான்னு வேணால் பார்க்க வேண்டியது தான். அதான் பொழுதுபோக்குங்க. இன்ஸ்டாவில் வேணால் குதிப்போம், திங்குன்னு குதிப்போம். அதை விட்டு தான் தம்பி நம்மளை யார் ஆளுங்கிறது ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஏன் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியில் கொண்டு வரனால கொண்டு வந்துட்டாங்களா? இந்த மார்ச் மாதம் நான் பேசுகிறேன், இந்த விலை ஏற்றுற எந்த பொருளையும் திருப்பி விலை இறக்க மாட்டாங்க. விலை ஏற்றுறாங்களா திருப்பி போரெல்லாம் நார்மல் ஆகிட்டு எல்லாம் விலை இறக்கும்னா விலை இறக்க மாட்டாங்க. அதான் ஏன் சார்? போர் வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் போர் எங்கே முடிஞ்சுது? இல்லை முடிஞ்ச பிறகு இறக்க மாட்டாங்க. அதான் ஏன்? அதுதான் சம்பாதிச்சு பார்த்தாச்சு இல்லை, ருசிகண்டு பார்த்தாச்சு இல்லை. ருசிகண்ட பூனை எப்படி இருக்கும்? நீ என்ன தான் பூனைக்கு வச்சாலும் பூனை மீனை கண்டா கவலிட்டு போடிடல. கருவாடுக்கு ஆசைப்படாத பூனைங்க இருக்குது. மறுபடியும் கேரட்டை கொண்டு வச்சா திங்குமா அந்த பூனை? மியோ மியோ மீன் எடுத்துருவோம் மியோ அப்படிங்கும். சொல்லுமா சொல்லாதா? கண்டிப்பாக. ஒரு மியோவுக்கு தெரிகிற அறிவு நம்ம நிமிம் எடுத்து தெரியாதா என்ன? ஆனால் மக்களுக்கு அந்த அறிவு இருக்க, மக்கள் கேள்வி கேட்க என்னத்தை கேள்வி கேட்டு என்னத்தை கழிச்சிட போகிறீங்க நீங்கள்? எங்கத்த கேள்வி கேட்குறது இவங்களை? ஜிஎஸ்டியில் கொண்டு வரேன்னாங்களே, அதை கொண்டு வந்தால் வெறும் 33 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல் கொண்டு வந்தீங்களா? மாநில அரசை கை காட்டுறாங்க. மாநில அரசு கேட்டால் எல்லாம் ஏற்றுறீங்க. மாநில அரசு கேட்டால் பணம் செல்லாதுன்னு சொன்னீங்க. ஏற்கனவே பணம் செல்லாதில் பாதி பிச்சை எடுக்கிறோம், மீதி பிச்சை கொரோனாவில் எடுத்தோம், இன்னும் சொச்சம் பிச்சத்தை ஃபினிஷிங் பண்ணிவிட்ட வேண்டியதான். இது வந்து எப்படி இருக்குன்னா வலதுசாரி சிந்தனைன்னா என்னென்னு தெரியுமா? ஏன் ஏழையெல்லாம் இருக்காங்க? ஏழையெல்லாம் இருக்கக்கூடாது, சாவடிச்சிருங்க. அதான் வலதுசாரி சிந்தனை. இடதுசாரி சிந்தனை என்ன தெரியுமா? ஏன் நம்மலாம் இன்னும் ஏழையாக இருக்கோம், நம்ம ஏன் பணக்காரவங்களை ஆகலைங்கிறதான் இடதுசாரி சிந்தனை. தட்ஸ் இட். கம்யூனிசம் நான் சொன்னது. முதலாளின்னு ஒருத்தர் நான் இருக்கிற தொட்டு தாண்டா நீ தொழிலாளிங்கிறது முதலாளித்துவம். தொழிலாளின்னு நான் ஒருத்தர் வேலை செய்ய தொட்டு தாண்டா நீ முதலாளியாக இருக்க. தட் இஸ் கம்யூனிசம். இவ்வளவுதான் இடதுசாரி சிந்தனை, வலதுசாரி சிந்தனை. எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சாச்சு, கம்யூனிசத்தையும் போச்சாச்சு. யாரும் உன்னை கேள்வி கேட்க ஆள் இல்லை. நாட்டில் இன்னும் 4 சிவப்பு துண்டு இருக்குது கேள்வி கேட்க. அது மேலேயும் குற்றச்சாட்டை சொல்லுங்கள். அப்புறம் யார் தான் கேள்வி கேட்க போகிறா? ஆனால் சார் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கேள்வி கேட்கறதுக்கு களத்தில் இறங்குறதுக்காக இந்த கிங் ஜான் அவர்கள் வந்து வடகொரியா அதிபர் உள்ள வரப்போறாரு அப்படிலாம் பேசிலாம் இருக்காங்களே சார், அந்த மீம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? சாத்தா எங்கே தம்பி வேதம் ஓத முடியும்? அவன் உலக அப்புறம் ஆர்ம்ஸ் டீலர், அவன் ஆர்ம்ஸ் டீலர். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தீபாவளி பட்டாசு மாரி உற்பத்தியாளருக்கு பிடிக்கும் தானே. அட்டிச்சு ரோடு பூரா பேப்பரை போனான்னா அடுத்த நாள் துப்புரவு பண்ணிடுற கூட்டினான்னு கஷ்டப்பட்டானே. நமக்கு பட்டாசு வெடிச்சா சரி தானே, கரெக்டு தானே. பிஸ்னஸுங்கிறது அதுதானே தம்பி. இப்போ அதுதான் நான்வெஜ் விற்கிதான் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்ணும், காய்கறி கடை வச்சுருக்க நிறைய பேர் காய்கறி சாப்பிட்ணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க பிஸ்னஸ் வளரணும்னா இதுதான் தொழில். அது மாதிரி கிங்ஜாங்க்கு சண்டை நடக்கணும். கிங்ஜாங்கோட நாடு இருக்குல்ல வடகொரியா, பத்திரிக்கையே இல்லாத ஒரு நாடு பத்திரிக்கையா? அது இந்த வடகொரியா தான். வடகொரியா தான். நம்மள்ட்டெல்லாம் எவ்வளோ சுதந்திரம் இருக்குது தெரியுமா? எல்லாம் அரசியல் பிடிச்சிட்டு அண்ணல் அம்பேத்கர் கொடுத்தது தெரிஞ்சுக்கோ. எடுத்து பேசலாம், பிரதமரை பேசலாம், ஆளுங்கட்சியை பேசலாம், யார் வேணுமோ பேசலாம். நீ ரைட்ஸ் உண்டு. பொறுமையிலே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சுட்டி காட்டுவதற்கு ரைட்ஸ் உண்டு. இந்த சுதந்திரம் வேறு எங்கே இருக்குது? ஆனால் சார் இப்போ சோஷியல் மீடியாவில் அவர் தான் ஹீரோ மாதிரி வந்து நியூஸ் போடுறதா இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இப்போ அவர் தான் ஹீரோ மாதிரி பிம்பம் காட்டுறாங்களே சார். இப்போ நீங்கள் சொல்கிறத அப்போ அவங்களுக்கு புரியலையா? நான் ஒரு டம்ளர் பாய்சன் தர்றேன், ஒரு டம்ளர் பால் தர்றேன், பாய்சன் தான் பவர்ஃபுல்னு சொல்லுவியா? சொல்ல முடியாது. குடித்தா செத்து போயிடுவேன். நீ பால் குடித்தா புச்சிட்டிக்காக இருக்கலாம். எது வேணும் உனக்கு? பால் தான் வேணும். பால் தான் வேணும். முடிஞ்சு போச்சா? இப்போ யார் பாய்சனு?
கிங்ஜாங் பாய்சன் தான்யா, அவன் உலகம் பூரா பாய்சன் விற்கிறாள். பயோவார்லாம் வச்சுருக்கான், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் வச்சுருக்கான் அவன். அப்படியே குரோஸ்மா நாகசாக்கி போச்சு இல்லை ஜப்பானில். இவரெல்லாம் மனிதநேயத்தை பற்றி பேசுகிறானு இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு கண்ட்ரி புல் பூண்டு முளைக்காம விடாமல் பண்ணான். ஜப்பானில் குரோஸ்மா நாகசாக்கி, போபால் விஷவாயு படிச்சியா? அந்த மாதிரி கிளம்பிட்டானவனும். இப்போ இனிமேல் சண்டைக்கெல்லாம் பாம்பு, வெடிகுண்டு, துப்பாக்கி, AK-47, AK-74, அரிசி கப்பல் இதெல்லாம் இனிமேல் கிடையாது. பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் தான். கெமிக்கலை கொண்டாந்து ஸ்ப்ரே பண்ணுவோம், அப்படி அப்படியே செத்து விடுவேன். அதுக்கு பிறகு இந்த நாட்டில் புல்லு போட்டு முளைக்காது. சரி, அதைத்தான் கிங்ஜாங் விரும்புகிறாரு. கிங்ஜாங்கெல்லாம் ஹீரோ ஆக்காதீங்க, தயவு செய்து ஆக்காதீங்க. நான் இங்கே கூட உங்கள் டிவியில் க்ரைம் நிறையா பேசுகிறேன். எந்த கிரிமினல்ஸாவது நல்ல விஷயம் ரவுடிசம் பண்ணுறது சூப்பர்னு பேசி முடிச்சிருக்கேனா? இல்லைங்களே. அதுக்கு எல்லையே கிடையாது, எண்டே கிடையாது. கொண்டுக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். போருக்கு ஏது எண்டு? எங்கே சாவறான், எவன் வீட்லேயே வெடிகுண்டு விழுதுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா ஓன் தள்ள வெடிகுண்டு விழும். நம்ம இப்போ தேவை ஹேஷ்டேக் போடணும், ஸ்டாப் வார் ஹேஷ்டேக் போடுங்க. இந்த வாரம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். மோடி போய் இப்போ தான் எண்ணெய் வாங்குறதுக்கு ஒருத்தர் அனுமதி கொடுக்குறான். நம்ம என்ன லட்சத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் பற்றியாலே. என்னென்ன நல்ல எண்ணெயா வடிவேலு சோக்கு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, கடல் எண்ணெயான்னு. நம்ம இன்னொருத்தர் சொல்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன தம்பி கேவலமாக போயிட்டோம். அதை அவன் சொல்லி நம்ம எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்? அப்போ நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ராப் பண்ணி தானே வச்சுருக்கான். அவன் எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி பேசுகிறதுக்கு அதை மறைக்க என்னென்ன நாடகம் நடத்துகிறாங்க. வாயை திறக்கலையே அந்த போரை பற்றி. நம்ம பாரத பிரதமரோட ஸ்டாண்ட் என்ன தம்பி? போரை பற்றி நம்ம பாரத பிரதமரோட ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரோட ஸ்டாண்ட் என்ன சொல்லுங்க? ஒன்றுமே இல்லை. முஸ்லீம் சாகட்டும், அவனுக்குள்ளே செத்துக்கிறானும். அப்படியெல்லாம் போடுறாங்க தம்பி ஐடியில். அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு சாகுறாங்களாம், மாஞ்சிக்கிறாங்க. எப்படி அது? சொந்த மக்களை ஏவி விட்டு ரத்தம் குடிக்கிறதா அரசியல்? அதுவா போர்? போர் தர்மம் ஏதாவது இருக்கா? காசாவில் 200 குழந்தைகளை ஒரே நேரத்தில் டிஸ்பிளே பண்ணி தர்மமா? இலங்கையில் கொன்னிய 1,00,000 பேர் தர்மமா? அது பேர் போரா? அது பேர் ஏடா போர்னா ஒத்தக்கு ஒத்த மோதுறா. இஸ்ரேல் தைரியம் இருந்தால் அட்ரா போய் ஈரான் தைரியம் இருந்தால் இஸ்ரேல் அட்ரா. அதை விட்டு எல்லாம் சேர்ந்துட்டு அடிக்கிறது எப்படி? அது இங்கே அந்த நாட்டுக்கு நாடு பிரச்சனை இல்லை சார், அந்த தலைவர்களுக்கு தான் பிரச்சனை. அது இந்த நாட்டு பிரச்சனையா மக்கள் பிரச்சனை பிம்பமாக காட்டுறாங்க, அவ்வளோதான். அப்போ தலைவருக்குள்ள தான் பிரச்சனைனா அப்போ இலங்கையில் யாருக்கும் பிரச்சனை? அதெல்லாம் இல்லை தம்பி, இன அழிப்பு தான். இன அழிப்பு இலங்கையில் நடந்தது இன அழிப்பு. இருந்தால் தானடா மக்கள் இருந்தால் தானடா நீ தலைவன். ஓ மக்களே அழிக்கிறேன்டா. 14 வயசு புள்ள பாலச்சந்திரன் என்னடா பண்ணான்? புல்லட்டை இறக்குனீங்களே. இப்போ அங்கே நடக்கிறது இன அழிப்பு தான். இஸ்லாமியருங்கிற இனத்தை இந்த பவர்ஃபுல்லாக இருக்கிற எண்ணெய் கிணறுகளை கேட்ச் பண்ணணும் ட்ரம்ப்போட வேலை. அடுத்து உலக நாடு ஃபுல்லாக ட்ரம்ப் காலத்துக்கு போட்டு பேசுவார் டெய்லி. என்ன வேணுமா? பெட்ரோல் வேணுமா? டீசல் வேணுமா? கையெழுத்து போடு. சரி. பயாலஜிக்கல் வெப்பன் தயாரிக்கிறது இந்த நாட்டில் அனுமதி வேணும் பாரு. அக்குறும்பு கட்டி அடிப்பான். போனோடனே நம்ம இந்தியர்கள் அள்ளி வெளியேற்றினானே. பாரத பிரதமரோட ஸ்டாண்ட் என்ன? ஒரு ஸ்டாண்ட் இருந்துருக்கணும்ல. ஐயோ எங்கள் நாட்டுக்காரன் தானே, நான் தனி விமானம் அனுப்பிச்சு பிக்கப் பண்ணிக்கிறேன், இந்த செயின்லாம் போட்டு அசிங்கப்படுத்தான்னு சொல்லணுமா இல்லையா? மறுபடியும் எப்படி அந்த நாட்டில் போய் சோறு திட்டு வர்றீங்க? உன் நாட்டு மக்களையானா எனக்கு என்னோட பிரதமர் நரேந்திர மோடி அவர் செய்கிற வேலைகளை நான் விமர்சிப்பேன். ஆனால் என்னோட பிரதமர் மோடி தான். என் நாட்டு பிரதமரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ போய் அவமானப்பட்டு வர்றது எனக்கு உடன்பாடு இல்லை. எங்கள் இந்தியர்களை அப்படி அசிங்கப்படுத்துகிற உன்னிட்டு நாங்கள் என்னடா கையேந்தி நிற்கணும்? எதுக்கு தான் கையேந்தி நிற்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தயாரிக்கிறது யாருக்குமே அறிவு இல்லைங்க. $US தான் பணம் வருது யூடியூப் சேனலுக்கு. ஏன் நம்ம ஒரு யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தயாரிக்கக்கூடாதான்னு கேட்குறேன். கூகுள் மாரி ஒன்று சுந்தர் பிச்சை தாண்டா வேறு எவனுமே பிச்சை அறிவே இல்லையா? எந்த வெப்சைட்டும் நம்ம தயாரிக்கிறதே இல்லை. இருக்கிற வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோர் வச்சு ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நீ அடுத்தவன்ட்ட கையேந்தி தான் நிற்பா. தற்சார்பு பொருளாதாரங்கிறது புரியாத வரைக்கும் நீ அடுத்தவன்ட்ட பிச்சை தான் எடுப்ப. எனக்கான அரிசியை நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன், எனக்கான காய்கறியை நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன், எனக்கான எரிவாயு நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன், வீட்டிலேயே சாணியை வச்சு கேஸ் தயாரிச்சிக்கலாம், உற்பத்தி பண்ணிக்கிறேன். அப்போ நீ கிராமத்தை நோக்கி பயணிக்கணும். என்னோடய டிரான்ஸ்போர்ட்டு மாட்டை நம்பி இருக்கும், மாட்டு வண்டியில் போவேன். எனக்கான தேவைகள் நானே, கோழி எங்கள் வீட்டிலே இருக்கும், முட்டை எங்கள் வீட்டிலே இருக்கும், ஆடு எங்கள் வீட்டிலே இருக்கும், மாடு எங்கள் வீட்டில் இருக்கும், பாலுக்கு கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி பழம் யாருக்கிட்டே கையேந்த மாட்டேன். எங்கள் ஊரில் இங்கே இல்லை. தற்சார்பு பொருளாதாரத்து நகரத்தில் வேலை இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.